நீட் ப்ரொட்டஸ்ட் என்ன நடக்குது தெரியுமா? டெல்லி ஃபுல்லாக ப்ரொட்டஸ்ட். சோனம் வாங்சுக் 20 நாளாக ஹங்கர் ஸ்ட்ரைக். என்ன நடக்குதுன்னு தெரியுமா? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சேம் வீக்கில் சூர்யாவோட பர்த்டே செலிப்ரேஷனை கேன்சல் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் கொடுக்குறாரு. விஜயோட ஜனநாயகன் ரிலீஸ் ஆகி மக்கள் எல்லாம் அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ரியல் இஷ்யூ வேறு. நீட் யூஜி 2026 பேப்பர் லீக்கான எக்ஸாம் கேன்சல் பண்ணி மறுபடியும் நடத்தினாங்க. இதுக்கு எதிராக 20 மில்லியன் ஸ்டூடெண்ட்ஸ் அஃபெக்ட் ஆனாங்க. 1,30,000 சீட்டுக்கு தான் காம்படிஷன். அதில் பேப்பர் லீக் இஷ்யூ ஸ்டூடெண்ட்ஸ் டெவஸ்டேட் பண்ணிடுச்சு. சில ஸ்டூடெண்ட்ஸ் சூசைட் கூட பண்ணிக்கிட்டாங்கன்னு ரிப்போர்ட். இது எதிராக காக்ரோச் ஜனதா பார்ட்டி சிஜேபி ஒரு ஜென்சி மூமெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அபிஜித் தீப் பண்ணிட்டு இருக்காரு. ஜூன் 6, 2026 ஜந்தர் மண்டரில் ப்ரொட்டஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு. எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும்னு டிமாண்ட் வைக்கிறாங்க. சோனம் வாங்சுக் லடாக்கோட ஃபேமஸ் இன்ஜினியர் பேனர் காக்ரோச்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுறாங்க. 20 நாளாக ஹங்கர் ஸ்ட்ரைக் பண்ணி கடைசியில் ஹெல்த் டிட்டரேட் போலீஸ் ஃபோர்ஸோட ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ப்ரொட்டஸ்ட் லாஸ்ட் வீக்கில் வயலண்ட்டாக மாறிடுச்சு. 118க்கு மேலே போலீஸ் பர்சனல் இன்ஜுரி ஆக்குனாங்க. பார்லிமெண்ட் மார்ச்சில் டியூ ஸ்டூடெண்ட்ஸ், பாலிட்டிக்ஸ் லீடர்ஸ், உத்தவ் தாக்கர், சத்தர் பவர் இவங்களாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. இது ஜஸ்ட்டு எக்ஸாம் இஷ்யூ மட்டும் இல்லை. ஸ்டூடெண்ட்டோட ஃப்யூச்சர், ட்ரஸ்ட், அக்கௌண்டபிலிட்டி பற்றி பெரிய ஃபைட். அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நான் ஒரே ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன். நேற்று ஜனநாயகன் மூவி ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு எல்லாருமே ஸ்டோரி போட்டிங்க. நிறைய பேர் ஒன் லாஸ்ட் டான்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டோரி போட்டிங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்டோரி உங்களால் முடிஞ்சால் போஸ்ட் கார்டு வாங்கி போஸ்ட் கார்டில் போஸ்ட் அனுப்புங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த கவர்மெண்ட்டை பற்றி எழுதி அனுப்புங்க. நீங்கள் ஒரு 100 பேர் அனுப்பிச்சிங்கனாலும் அதில் வந்து ஒன்றாச்சு போகும். ஒரு ஆள் பண்ணுறதை பார்த்துட்டு இந்த உலகமே பண்ணும். ஆனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்களால் முடிஞ்சது ஒன்று ஸ்டோரி போடுங்க. இல்லைனா போஸ்ட் ஆஃபீஸில் போய்ட்டு அதை வாங்கி எழுதி போடுங்க. நீங்கள் போடுற ஒரு ஸ்டோரி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஸ்டோரி போடுவாங்க. அப்படி மாற்றி போகும்போது இந்த சோஷியல் மீடியா ஃபுல்லாக இதை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. இதை பற்றி பேசினா தான் நம்ம கவர்மெண்ட்டுக்கும் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் ஆகும். அப்போ தான் இந்த கவர்மெண்ட்டும் ஆக்ஷன் பண்ணுவாங்க.